இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஜாதகத்துல நீங்க கடன் வாங்குவீங்க கண்டிப்பா அப்படின்னு இருக்குன்னா, அந்த கடனை வந்து விரைய செலவா இல்லாம வேற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாமா? நீங்க வந்து எதுக்கு வாங்குறீங்கன்னு இருக்குல்ல, நீங்க ஹாலிடேஸ் போறதுக்காக கடன் வாங்குவீங்க இல்ல இல்லை இல்லையா? ஐஃபோன் வாங்குறதுக்கு கடன் வாங்குவேல என்ன? ஸோ இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. ஸோ கடன் வாங்க அதெல்லாம் தான் சொன்னேன், 3 எஜுகேஷன் கடன் வாங்குங்க தப்பு கிடையாது, ஹோம் லோன் வாங்குங்க தப்பு கிடையாது, பிஸ்னஸ் லோன் வாங்குங்க தப்பு கிடையாது. விரயமாச்சுன்னா அது என்னன்னு காரணம் சொல்லி உங்களுடைய அக்கௌண்ட் செஷனை பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும். இது எனக்கு கோயிலில் நடந்த ஒரு பெரிய அதிசயம். நான் கோயிலில் நின்றுருக்கேன், கையில் ஒரு ஃபோன் வச்சுட்டு இருக்கேன். அப்போது அங்கே ஒருத்தர் எப்பவும் கோயிலுக்கு வருவார். அவர் வரும்போது அவர் வந்து நல்ல பிள்ளையார்பட்டியோ காரைக்குடியோ அங்கே அவர் வந்து என்கிட்ட சொல்லுவார், கையில் வச்சுருக்க எத்தனை ஃபோனு அப்படின்னா, நான் அப்போவே சொல்லுவேன் இந்த அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லுவேன். நீங்கள் வாங்குற சம்பளம் என்ன? உட்காந்து ஒரு தடவை உட்காந்து சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் கணக்கு எழுதுறது எனக்கு பழக்கமாச்சு. கணக்கு எழுதி வைக்கிறது, இன்றைக்கி எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இது எழுதி வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கிறத அவர் சொல்லி தான் நான் பழகினாங்க. எழுதுறதுக்கு உண்டான பழக்கம் எனக்கு அங்கேருந்து தான் வந்தது. நீங்கள் என்ன செலவு பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, மறந்துடும், இந்த பிரெயின் மறந்துடும். அவசியம் அனாவசியம் நமக்கு தெரியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுமா? நீங்களும் நானும் சின்ன வயசு இருக்கும்போது தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா. இன்னைக்கு நம்ம எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறோம்? சம்பளம் வந்ததுமே போய் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு ஆன்லைனில் எத்தனை ப்ராடக்ட் போடுறோம்? ஆமாம், நீங்கள் வந்து அதோட நோயாகவே மாறிடுது. ஏதோ வரலைன்னா என்ன இருக்குன்னு செக் பண்ணுறாரு, புதுசாக என்ன ட்ரெண்டிங் வந்திருக்கு அதை வாங்கலான்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தங்கத்தில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, வெள்ளியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அழியக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் கம்மியாகுமோ அந்த பொருட்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும். உலகம் மாறுதுன்னு சொல்லிட்டு நம்ம மாறப்படாது. நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும். நம்மளுடைய பெரியவர்கள் பண்ண விஷயத்தை கடைபிடிக்கணும். அவர்கள் செய்த பூஜை புனஸ்காரங்களை எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அதை உங்கள் வீட்டில் மாற்றிண்டல்னா நல்ல மாற்றம் வரும். இதை விட ஒரு பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடிய இன்னொரு சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இல்லை ஸ்படிகம் போட்டுப்பாங்க. ஸ்படிக மாலை, அது சுக்கிரனுடைய அம்சம் கொண்டது. ஸ்படிக மாலை போட்டு பாருங்கள், மனதையும் கூழாக்கும். ரெண்டாவது மகாலட்சுமி, அதில் எடுத்து மகாலட்சுமி நமங்கிற ஜபம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல மாற்றம் வரும். கடன் தொல்லைகள் கம்மியாகும்.